கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன நம்மளோட ராஜஸ்தான் ரைட் ஸ்டார்ட் பண்ணுறோம். அண்ட் எல்லாம் பேக் பண்ணிவிட்டேன். டைம் பார்த்தீங்கன்னா 4:45 அண்ட் டேட் வந்து 17 டிசம்பர். ஸோ பேக் பண்ணிவிட்டு எல்லாம் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம நிற்கிது ஃபுல்லாக பேக்டாகவே இருக்குது. ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம் கைஸ். மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோடய vlog எல்லாம் உங்ககிட்ட வந்து சேரும். ஸோ கைஸ் எல்லாம் பக்கா பேக்டு. ஸோ நம்மளோட ரைட் ஸ்டார்ட் பண்ணலாம். ஐயோ இன்னும் போகும்போது தராங்க. ஸோ கைஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் நம்மளோட ராஜஸ்தான் ரைட். ஸோ இதுக்கப்புறம் நான் ஸ்டாப்பாக போய்கிட்டே இருக்க போகிறோம். செம்ம எக்ஸைட்டடாக இருக்குது. இவ்வளோ தூரம் ஓட்டுறது எனக்கு ஃபஸ்ட் டைம் இல்லை. ஆனால் வந்து எப்படி சொல்கிறது, ஸோ கைஸ் நான் கொஞ்சம் வெளியே போய்ட்டு லாக் பண்ணுறேன். இங்கே கொஞ்சம் இதாக இருக்கும். நம்மளோட ஃபஸ்ட் லொக்கேஷன் எதுனா இங்கேருந்து கோலாப்பூர் தான் ஃபஸ்ட் லொக்கேஷன் போட்டிருக்கேன். ஸோ டேரெக்டாக கோலாப்பூர் போகிறதில்ல, நடுவில் ஒரு சில பிளேசஸ் இருக்குது, அதையும் சேர்த்து கவர் பண்ணுறேன். ஸோ இங்கேருந்து கோலாப்பூருக்கு 626 கிலோமீட்டர்ஸ், 10 hours காமிக்குது. மதியம் 3 o'clock அரைவ் ஆகும் போட்டிருக்கு. மேபி நம்ம ஒரு 6 o'clock 3 hours மற்ற எல்லா இடத்துக்கும் ஃபிக்ஸ் பண்ணால் ஒரு 6-7 கிட்ட அங்கே போய் சேருவோம். ரூம் எதுவுமே பார்க்கல, டேரெக்டாக போய் தான் பார்க்கணும். அங்கே போய் தான் பார்க்கணும், பார்த்துக்கலாம்ட்டு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 4:57 ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நான் பெங்களூரில் இது வந்து மாறுதல் டு டம்ளூர் போகிற ரோடு, டம்ளூரோ ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. என் வாழ்க்கையில் இந்த ரோடு இவ்வளோ ஃப்ரீயாக நான் பார்த்ததே கிடையாது. எவ்வளோ நாள் காலையில் ஸ்ட்ரைட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், ஆனால் வந்து இவ்வளோ ஃப்ரீயாக இருந்து நான் பார்த்ததே இல்லை. இதுதான் ஃபஸ்ட் டைம் இவ்வளோ ஃப்ரீயாக. உங்களுக்கு நான் ஒரு டிராஃபிக் இல்லாத பெங்களூரை காட்டுறேன். இதுதான் அந்த டிராஃபிக் இல்லாத பெங்களூர். இதெல்லாம் செம்ம டிராஃபிக்காக இருக்கும். இந்த ரோட்டில் 2 பேர் தான் போக முடியும். ஆனால் 3 பேர் போவாங்க. 1 2 3 கார் நிற்கும். இதில் தாராளமாக நிற்பாங்க, வேணுக்குன்னே பிடிப்பாங்க. நானும் போகக்கூடாது நீயும் போகக்கூடாது மாதிரி நிற்பாங்க. எனக்கு இந்த குளிருக்கு வாயெல்லாம் டைப் அடிக்குது. இங்கேயே இந்த குளிர்னா பெங்களூர் அவுட்ரு போயிட்டேன்னா அவ்வளோதான் போல், செத்துருவேன். செம உள்ளே நான் லைனர் வேறு போடல, தெர்மல் லைனர் போடல. அப்பா மண். அப்போல்லாம் சொன்னேன்னா அவங்களுக்கு அங்கே பெங்களூருக்குள்ளே ஒரு டிராஃபிக்கே இல்லை அப்படின்ட்டு. அவருங்க பெங்களூருக்குள்ளே தான் ஏதோ கரெக்டாக எங்கடா கிட்டத்தட்ட இதில் ஒரு கொஞ்சம் முன்னாடி போய் லெஃப்ட் எடுத்தால் மைசூர் ரோடு வந்துடும். ஸோ இன்னும் அவுட்ருலாம் போகல நான், பெங்களூர் அவுட்ருலாம். காலையில் 5:30 எங்கடா போகிறீங்க? எல்லாமே கேப்பு தான். ஓன் போர்டு வெஹிக்கிள் 1 or 2 தான் பார்க்க முடியும், மற்ற எல்லாமே கேப்பு தான். ஸோ மும்பை ஹைவே. ஸோ நம்ம மும்பை ஹைவே தான் போகிறோம். ஸோ கைஸ் இது ஒரு பெரிய ஃப்ளைஓவர், இதில் அடித்து போகலாம். இன்னும் எத்தனை கிலோமீட்டர்ஸுக்குன்னா 601 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. hours காமிக்குது. எங்கேயாவது டீ குடிக்கணும், நீ பாட்டி காஃபி குடிக்கணும். டீ குடித்தா உட்காந்துரும். காஃபி குடிக்கணும், கொஞ்சம் லைட்டாக எனர்ஜி பூஸ்டப் ஆகும். பின்னாடி டாப் பாக்ஸில் எப்போவும் ஏற்றுறத விட இப்போ கொஞ்சம் அதிகமாக, நார்மலோட கொஞ்சம் அதிகமாக லக்கேஜ் ஏற்றிருக்கேன். வெயிட்டு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ என்னடா வண்டி இன்னும் ஸ்டேபிளாக இருக்க மாதிரி எனக்கு தோணுது.
அந்த கம்ஃபர்ட் இன்னும் கொஞ்சம் கூட்டின மாதிரி இருக்குது. ஏன்னா வெயிட் ஜாஸ்தியாக இருக்கனால சஸ்பென்ஷனும் நல்லா ஹார்டாக புஷ் ஆகுமா. அதனால் இன்னும் கொஞ்சம் வண்டி ஸ்டேபிளாக போகிற மாதிரி இருக்குது. எந்த ஒரு பழத்துலையும் ஏறி ஏறாமல் நல்லா கம்ஃபர்ட்டாக போகிற மாதிரி இருக்குது. டாப் ராக் தான் தாங்கமான்னு தெரில, பார்ப்போம். எக்ஸ்ட்ரா அட்டாச்மெண்ட்லாம் போட்டிருக்கேன், இருந்தாலும் எனக்கு அதில் வந்து இந்த ரைடு மட்டும் முடிச்சுன்னா பக்கா சாட்டிஸ்ஃபைடு கைஸ். நான் என்ன டாப் ராக் யூஸ் பண்ணுறது தரேன். ஆக்சுவலாக என்கிட்ட பின்னாடி வந்து என் லேப் மட்டும் 5 கிலோ இருக்கும். அது போக என்னோடய ட்ரெஸ்ஸு ஒரு 4 பேர்ஸ் ஆஃப் ட்ரெஸ் வச்சுருக்கிறேன், சாக்ஸு எல்லாம் சேர்த்து. அது போக டூல் கிட்டு லொட்டு லொஸுக்கு எல்லாமே உள்ளே தான் இருக்குது. சாலிடாக அப்படி பார்த்தாலும் ஒரு 15 கிலோ வரும் அந்த டாப் பாக்ஸ் மட்டும். அந்த வெயிட் ரேக் வந்து 40 கேஜி சப்போர்ட் பண்ணுறது தான் சொல்லி கொடுத்தான். ஆனால் வந்து லாங்கில் 15 கேஜி சப்போர்ட் பண்ணுமா எனக்கு தெரில. பார்க்கல, இந்த ரைடு மட்டும் வந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த டாப் ராக் சஜஸ்ட் பண்ணுங்கள், வாங்கிக்கோங்க. ஏதோ ஒரு பக்கம் போங்கடா. போகிற வழியில் 2-3 பிளேஸ் ரொம்பலாம் இல்லை, ரேண்டமாக ஒரு 2-3 பிளேஸ் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். 2 ஃபோர்ட்டு, ஒரு ஃபால்ஸுன்னு. ஃபால்ஸ் போகணுமான்னு தெரில, ஃபோர்ட்டு போகலாம். ஏன்னா ஃபால்ஸுக்கு ட்ரெக்கிங் இருக்கும், நம்ம வண்டி ஓட்டிட்டு ட்ரெக்கிங் பண்ண முடியாது. ஸோ ஃபோர்ட்டு போகலாம். ஃபோர்ட்டு போயிட்டு அப்படி இப்படின்னு போயிட்டு நைட்டு ஒரு 7 o'clock கிட்ட போய் ரூம் தேடணும். ஃபஸ்ட்டு நான் ரூம் புக் பண்ணவே இல்லை. அங்கே போய் புக் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் போயிட்டுருக்கேன். கிடச்சிடும் நம்பிக்கை. ஆக்சுவலாக கோலாப்பூர் வந்து ஒரு கைண்ட் ஆஃப் டூரிஸ்ட் பிளேஸ் தான், அதனால் உங்களுக்கு இருக்குன்னு நம்புகிறேன். போய் தேடிக்கலாம், பார்க்கலாம் கைஸ். எப்படி பார்க்க தானே போகிறீங்க, அதில் எப்படி எப்படி அடி வாங்க போகிறேன்ட்டு தெரில. என்ன ஆனாலும் ராஜஸ்தான் போகிறோம், அவ்வளோதான். ஸோ இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு டோல்கேட். ஐயோ இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு டோல்கேட். இங்கேருந்து கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 597 கிலோமீட்டர்ஸ். ஸோ 12 கிலோமீட்டருக்கு இதே வேலை தான் போக சொல்லுது. பார்க்கலாம் எப்படி போகுதுன்ட்டு. பெட்ரோல் நான் ஃபுல் பண்ணிட்டேன். நேற்று நைட்டே எப்படியும் பேக் மாட்டணுங்கிறதுக்காக நேற்று நைட்டே ஃபில் பண்ணி வச்சிட்டேன். ஸோ பெட்ரோல் இன்னும் ஒரு 300 கிலோமீட்டர்ஸ் 350 கிலோமீட்டர்ஸ் தேவைப்படாது. ஸோ நான் பொறுமையாக தான் போகிறேன் கைஸ். ஏன்னா பின்னாடி வண்டியில் வெயிட்டு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது, அதனால் கொஞ்சம் பொறுமையாக தான் போகிறேன் நான். இவ்வளோ நேரம் பெங்களூருக்குள்ளே ஒரு 50-40 அந்த மாதிரி தான் அரேஞ்ச் பண்ணி வந்துட்டுருந்தேன். பொறுமையாகவும் போய்க்கலாம். இதே ஸ்பீடில் போனால் கூட டைம் வந்து 9 hours தான் காமிக்குது. ஸோ போயிடலாம். வாவ், ஹார்லி டேவிட்சன். எப்படின்னா தனியாக ரைட் பண்ண போகிறதில்ல, யாராவது வந்தாங்கன்னா அவங்க கூட ரைட் பண்ணிக்கிற மாதிரி தான் ஐடியா. ஸோ வந்து அவங்க கூட இன்ட்ராக்ட் பண்ணி ரைட் பண்ணுறதுலாம் இல்லை. ஸோ கண்டினியூஸாக ரோட்லேயே ஜாயின் பண்ணிக்கிறது தான். ஏன்னா சோலோ ரைட் பண்ணும்போது எப்போவுமே வெளியிருந்து பார்க்குறவங்களுக்கு நீங்கள் குரூப்பை ரைட் பண்ணுற மாதிரி காமிச்சுக்கணும். அப்போ தான் நீங்கள் சேஃபாக இருப்பீங்க. ஏன்னா உங்களை சுற்றி ஆள் இருக்குன்னு தெரிஞ்சால் தான் யாரும் உங்ககிட்ட வந்து வம்பிழுக்க மாட்டாங்க. ஆஸ் யூஷுவல் நீங்கள் கர்நாடகா தாண்டிட்டீங்க, ஆந்திராவை தாண்டிட்டீங்க அப்படின்னாலே, ஆந்திராவே கொஞ்சம் மோசம்தான் தனியாக ரைட் பண்ணுறதுக்கு. ஆந்திராவை தாண்டிட்டிங்கன்னா தனியாக ரைட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். உங்களோட ஓன் ரிஸ்கில் தான் நீங்கள் வந்து ரைட் பண்ணணும். அந்த மாதிரி இருக்க காரணத்தினால நீங்கள் வந்து ஏதோ ஒரு ரைடர்ஸ் கூட
ஒரு டீ குடிக்க நிப்பாட்டுறது சோலோலாம் ஒரு டீ குடிக்க நிப்பாட்டுறீங்கன்னா கூட ஒரு 4 ரைடர்ஸ் இருக்கிற இடமா பார்த்து நிப்பாட்டுங்க. ஸோ அந்த கேப் கூட நீங்கள் மிங்கில் ஆன மாதிரியும் இருக்கும். ஸோ உங்களுக்கு ஸ்டேஞ்சஸ் கூட பழகின மாதிரி இருக்கும். அட கோபால ஒரு 40 கிலோமீட்டர்ஸ் ஓட்டு வந்திருக்கேன். பாருங்க பனி பாருங்க, சிட்டிக்குள்ளே எவ்வளோ கிளியராக இருந்துச்சு. டைம் பார்த்தீங்கன்னா 6:20. அந்த கார் போகிறது எனக்கு தெரில, லைட்டு மட்டும் தான் தெரியுது. செம்ம பனி இங்கே ஒரு இந்த மாதிரி இடத்துல தான் இந்த ஃபாக் லைட் வந்து வேலை பார்க்குது. செம்ம பனி காய்ஸ், இங்கே வர ஊரே தெரியல. ஏய் எத்தனை டிகிரி? ஒரு 13 டிகிரி இருக்கும் கொஞ்சம். அப்பா செம்ம கண்ணெல்லாம் அப்படி கண்ணு மேல தண்ணி நிற்குது. நானும் ரொம்ப நேரமாக டீ கடை தேடிட்டு வரேன். ஹைவேல தான் கூப்பிட்டு போயிட்டுருக்கு. ஒரு டீ கடைக்கு நிப்பாட்ட மாட்டுது. பார்த்தேன், அது அந்தளவுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லைன்னு சொல்லிட்டு தான் அடுத்து போகலான்ட்டு 40 கிலோமீட்டர் வந்துட்டேன். ஒரு குட்டி பேக்கரி மாதிரி இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். அப்பா நடக்குதுறாங்கம்மா. ஆக்சுவலாக ரோடு நல்லா இருக்கு, ஒரு சில இடத்துல பள்ளமாக இருக்கு. இது ஹைவேவா இல்லையா தெரியல, ஆனால் ஹைவே தான் காமிக்குது. ஆனால் ரோடு பார்த்தா அந்த இருக்கும் போல தான் இருக்குது. இதுதான் மும்பை ஹைவே வரும் இல்லையே? மேபி இது போனதுக்கப்புறம் வரலாம் இருக்கும். நான் இது வரைக்கும் பட்ஜெட் பிளானே போடலை. இவ்வளோதான் செலவு பண்ணணும்லாம் இல்லை. ரூமுக்குனா இவ்வளோ செலவு பண்ணணும், பெட்ரோலுக்கு இவ்வளோ செலவு பண்ணணும்னு ஒரு கணக்கு வச்சுருக்கிறேன். அதை தாண்டி போச்சுன்னா நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது, ஃபஸ்ட் பே பண்ணி தான் ஆகணும். ஸோ நான் அந்த ரைடு முடிச்சுட்டு அப்புறம் வந்து நான் பட்ஜெட்டுக்கு தனியாக ஒரு வீடியோ பண்ணுறேன். எவரு செம்ம காடு. கேமரா தெரியுதா? தெரியணும். ஃபுல்லாக மறைச்சு போயிருக்கு. இப்போதான் பனி ஃபுல்லாக இறங்கியிருக்குன்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி எனக்கு சளி மண்டை வரைக்கும் இருக்கு. ஸோ கைஸ், இந்த கடையில் ஒரு டீயை குடிச்சிட்டு கிளம்புறோம். இங்கே ஒருத்தர் இருக்கார், இவரை நான் சொல்கிறேன். டைம் பார்த்தீங்கன்னா 6:44. ஸோ நம்ம ரைடு கண்டினியூ பண்ணலாம். அவர் வந்து ஸோ ஏதோ பெரிய குரூப் ரைடு சம்திங் ஏதோ ஒரு நேம் சொன்னார், ITMW இந்தியன் குரூப் ரைடு என்னமோ சொன்னார். 60 பேர் இங்கேருந்து போகிறாங்க, சென்னை கோயம்புத்தூர்லேருந்து 60 பேர் மகாராஷ்டிராவுக்கு போகிறாங்களாம். ஸோ ஒரு பிக்கஸ்ட் ஃபெஸ்டிவலாக, பைக்கஸ்டான ஃபெஸ்டிவலாக. பைத்தியக்காரால ஆமாம், என்ன இந்த பக்கம் வருது? ஸோ ஒரு 8000 ரைடர்ஸ் கிட்ட ஒரே குரூப்பில்
கைண்ட் ஆஃப் இதுவும் ஸ்பான்சர் தான் சொன்னார். ஆனால் அது எந்த அளவுக்கு குரூப் ரைட் செட் ஆகும், நமக்கு எப்படி செட் ஆகும்னு தெரில, பார்க்கலாம். எனக்கு பெருசாக குரூப் ரைடே எனக்கு வந்து செட் ஆகாது. ஏன்னா சோலோ ரைடில் நம்ம தான் ராஜா. ஆனால் குரூப் ரைட்னா ஐயோ மாற்றிட்டு இப்போ தப்பாக போக போகிறேன்னா. கூகுள் மேப் எங்கே போனேன்? தும்கூர், கோலாப்பூர், ஓகே கரெக்டாக தான் போகிறோம். NH48 is closed, dismiss. ஆமாம், செம்ம பெரிய வீடு. இது வீடானதுன்னு தெரியல. நடு ஹைவேல தடுக்காட்டில் இருக்க மாதிரி இருக்குது வீடு. ஸோ அதான் அவங்க வந்து பெரிய குரூப் போல் நினச்சி பாருங்களேன். 60 பேர் ஒரே குரூப்பில். அம்மா நினச்சி பார்க்கவே தெரில. எனக்கு இந்த குளிருக்கு வாயெல்லாம் டைப் அடிக்குது கைஸ். அப்படி பேசிட்டு போயிட்டே இருக்கேன். நான் வரல, நான் அடிக்கடி உள்ளே கத்துறேன், அப்படியாவது உடம்பு ஹீட் ஆகும்னு தான். மறுபடியும் ஊருக்குள்ளே கூட்டு போகுது. ஹைவே காமிடா கூகுள் மேப்பு. இதான் வழியா இல்லை வந்து நம்மளை இப்படி தான் கூட்டு போதான்னு தெரில. ஆமாம், எனக்கு தெரிஞ்சு இதுதான் வழி நினைக்கிறேன். இவ்வளோ ஸோ கைஸ் இங்கே தான் சாப்பிட்டேன். ஹோட்டல் பேர் வந்து காமதேனு. ஸோ சாப்பிட்டு கிளம்பலாம். டைம் பார்த்தீங்கன்னா 8. ஸோ 500 கிலோமீட்டர்ஸ் இருக்கு இன்னும் கோலாப்பூர். எனக்கு இந்த ஊர் பேர்லாம் வாயில் நுழைய மாட்டுது. இதே ஹைவே தான், போயிட்டே இருக்கலாம். ஸோ போகிற ஒரு ஊர்லேயுமே 1-2 வச்சுருக்கேன். இந்த ஸ்மெல் அடிக்குது இல்லை நம்மளதில். ஒரு ஊர்லேயும் ஒரு சின்ன ஃபோர்ட்டு அந்த மாதிரி ஒன்று வச்சுருக்கிறேன். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கலாம்ல. ஸோ நான் அப்படி மோட்டோவில் கண்டினியூ பண்ணுறேன். வாய் வளருது. முருகா, சாப்பாடு நல்லா தான் இருந்துச்சு. ஒரு மசாலா தோசை சாப்பிட்டேன், நல்லா தான் இருந்துச்சு. ஓகே, ஏன் மசாலா தோசை ப்ளைன் தோசை சாப்பிட்லாம், மசாலா தோசை ஏன் சொல்கிறேன்னா, சட்னி சாம்பார் வந்து இங்கே வந்து இனிக்கும். ஸோ வந்து மசாலா அந்த கிழங்கு வச்சுருப்பாங்கள்ல, அதை வச்சே நான் சாப்பிட்ருவேன். அதனால் மேக்ஸிமம் இங்கே போனால் நான் மசாலா தோசை சொல்லிடுவேன். இங்கே பாருங்க, இன்னொரு வண்டி காமிக்கிறேன் நான் உங்களுக்கு. போ, ஏன் நிற்கிற, போ. சூப்பராக இருக்குது வண்டியெல்லாம், குட்டியா. அதெல்லாம் லக்கேஜா இல்லை என்ன ட்ராவல் பண்ணுறாங்க தெரியல, என்ன வச்சு ட்ராவல் பண்ணுறாங்க. நல்லா இருக்கு அந்த வண்டி. நான் ஒரு இடத்துல இந்த சித்திரதுர்கா ஃபோர்ட்டுன்னு ஒரு இடம் இருக்குது. ஸோ சித்திரதுர்கா போர்டை பார்த்தோன்னே நிப்பாட்டி மேப் போட்டுட்டு இருந்தேன். அப்போது ஒரு 5 பேர் சுற்றிட்டாங்க. என்னன்னு பார்த்தா நம்ம பாய்ஸு நானும் அவங்களும் ஒரே ஊர் தான், தென்காசி.
ஸோ நம்பர் பிளேட்டை பார்த்து கண்டுபிடிச்சாங்க. வந்து கேட்டு ஆக்சுவலாக அவங்க என்னை பார்த்து வரல, ஹைவேல போகிறதுல வேறு ரூட் போயிட்டாங்க. திருப்பி ரிட்டர்ன் வரப்போ பார்த்துட்டாங்க என்னோடய நம்பர் பிளேட்டு. அவங்க எல்லாம் பாய்ஸ்லாம் என்ஜாய் பண்ணுறது கோவா போகிறாங்க, நம்ம அப்படி சோலோவாக ரைட் போயிட்டுருக்கோம். பார்க்கலாம், அடுத்தாட்டி பாய்ஸோட போதா போகலாம். ஆனால் கிளம்பி வந்துட்டாங்க, பைக் எடுத்து பைக்கில் கோவா வரைக்கும் போயிடறாங்க. ஆனால் செம்மையாக நல்லா பேசினாங்க. ரொம்ப நாளுக்கு வச்சு அந்த ஃபீல் வந்த மாதிரி இருந்துச்சு, சொந்த ஊரோட ஃபீல். அந்த ஸ்லாங்கே மாறும்ல. இப்போ திருநெல்வேலியில் போயிட்டு நான் பேசும்போது மட்டும் தான் என்னோட அந்த ஸ்லாங் வரும். ஆனால் வந்து பெங்களூரில் இருக்கும்போது அப்படி பேசினா எனக்கு அந்த ஸ்லாங் வராது. ஸோ வந்து பேசினோம் டக்குன்னு எனக்கு வந்து தென்காசியா ஊரா எங்கள் ஊரா வாங்க அப்படி இருந்துச்சு. அங்கே ஒரு டேக் டைவர்ஷனில் ஒரு இடத்துல அங்கேருந்து பார்த்தேன். அவங்க அங்கேருந்து உள்ளே வண்டி நிப்பாட்டி இருந்தாங்க. அங்கேருந்து பார்த்தாங்க, சரி ஓகே எப்போ எல்லோரும் பார்க்குறது தானே அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்துட்டேன். கடைசி இங்கே வந்து பார்த்தா அதே பசங்க நைஸ் 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 பார்த்து பத்திரமா போயிட்டு வருவாங்க. ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் அந்த ஃபோர்ட்டுக்கு மேப் போட்டிருக்கேன். இன்னும் 38 கிலோமீட்டர்ஸ் காமிக்குது, 36 minutes 38 கிலோமீட்டர்ஸ். ஸோ அந்த ஃபோர்ட்டு எப்போ ஓப்பன் ஆகிருக்கும், மணி 9 மணி ஆயிடுச்சு. ஸோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரைடு ஸ்டார்ட் பண்ணிடுவோம். நாங்கள் ஏதாவது ஒரு சின்ன பிரேக்கு ஃபோர்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சின்ன பிரேக் எடுத்துகிட்டு அடிக்கலாம் மாட்டுதான். நல்லா இருக்குது, ஆனால் உடச்சி வச்சுருக்காங்க மலையப்புறம். ಹಾಂ ಕಟ್ಟಿಂಗ್ ಪ್ಲೇಯರಾ? ಸೆಟ್ಟಿಂಗಾ? ಯಾಕಂದ್ರೆ ಅದು ಒಂದೊಂದ್ಸಲ ಸ್ಪೀಡು ತೋರಿಸ್ತಾ ಇದೆ, ಒಂದೊಂದ್ಸಲ ಸ್ಲೋ ಆಗ್ತಾ ಇದೆ, ಮತ್ತೆ ಜೋರ ಆಗ್ಬಿಡ್ತದೆ ರನ್ನಿಂಗ್ ಇದ್ದಾಗ. ತಿರ್ಲಿ ಸೆಟ್ಟಿಂಗ್ ಏನಾದ್ರು ಚೇಂಜ್ ಆಗಿದ್ರೆ ಅಂತ ಗೊತ್ತಾಗ್ತಾ ಇಲ್ಲ. ನೋ ಸೆಟ್ಟಿಂಗ್ ವಿಲ್ ನಾಟ್ ಬಿ ದೇರ್. ಸೆಟ್ಟಿಂಗ್ ಏನು ಇರಲ್ಲ. ಹಾಂ ಇಲ್ಲ, ಯು ನೀಡ್ ಟು ಗೋ ಟು ಶೋರೂಮ್ ಓನ್ಲಿ. ಸರ್ ನಾವು ಸೆಕೆಂಡ್ ಹ್ಯಾಂಡಲ್ಲಿ ತೊಗೊಂಡಿದ್ದೆ ಬೆಂಗಳೂರಲ್ಲಿ ಇದ್ದ ಕೊಡಿಸಿದ್ರು, ಕರೆಕ್ಟಾಗಿತ್ತು. ಮೊನ್ನೆ ನಮ್ಮ ಫ್ರೆಂಡ್ ಏನೋ ಬಟನ್ ಹೊತ್ತಿಗೆ ಬಿಟ್ಟಿದ್ದಾನೆ. ನೋ ಯು ನೀಡ್ ಟು ಗೋ ಟು ಶೋರೂಮ್. ಸೆಟ್ ಆಗಿಲ್ಲ ಸರ್ ಅದು. ಇಲ್ಲ ಯು ಶುಡ್ ಗೋ ಟು ಶೋರೂಮ್ ಓನ್ಲಿ. ವಿ ಕಾಂಟ್ ಏಬಲ್ ಟು ಸೆಟ್ ದಟ್. ಓಕೆ. ಓಕೆ. என்ன நினச்சாங்க தெரியல, திடீர்னு வந்து டியூக்கில் செட்டிங் பண்ண தெரியுமா? ஏய் டியூக்கில் எதுக்குடா செட்டிங் பண்ணணும்? நான் இல்லை கடையாக வச்சுட்டு போயிட்டுருக்கேன். அவங்களுக்கு என்னென்னா ஸ்பீட் பண்ணால் போக மாட்டுதான். ஸோ அதுக்கு எதாவது செட்டிங்ஸ் எதாவது மாற்றணுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஸ்பீட் பண்ணாடி போகலாட்டி ஏர் ஃபில்டர் அடப்பு இருக்கும், இல்லை த்ராட்டில் பாடி க்ளீன் பண்ணி போடணும், அந்த மாதிரி இருக்கும். இவங்க செட்டிங்ஸ் மாற்றி கொடுன்றாங்க. ஏய் இங்கேதுடா வரீங்க. ஓகே நைஸ். ஹை பீம் லோ பீம் அதுவும் இதாக மட்டும் தான், அதனால் செட்டிங்ஸ் மாற்றி கொடுங்கன்றாங்க. நான் ஷோரூம் போக சொல்லியிருக்கேன், பார்ப்போம்.
நான் கூட வந்து ஆள் மூஞ்சி கீஞ்செல்லாம் பார்த்தோன்னே சரி அடிக்க தான் வரான் போல் அப்படின்னு நினச்சிட்டேன். சண்டைக்கு தான் வரான் போல். நம்ம வேற அவன் முன்னாடி வர கையை விட்டுட்டு வர போனோமா, என்ன இடத்துல என்ன யோசிப்பாயின்னே தெரியாது. அதனால் நான் ஒரு நிமிஷம் யோசிச்சு அதனால தான் டக்குன்னு கேமரா ஆன் பண்ணேன் நான். ஓகே போகலாம். அந்த ரோடு வரல, அந்த ஊருக்கு நடுவில் நல்லா இருக்குது இந்த ரோடு. இந்த ஊருக்குள்ளே உள்ளே வர்ற ரோடே சூப்பராக இருக்குது. இந்த ஊர் பேர் என்ன, சித்திரதுர்கம் அப்படி தான் போட்டிருக்கு. ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு ஹைவேல வந்து திடீர்னு உள்ள ஊருக்குள்ளே வந்தோடனே நல்ல பெரிய ஊர் தான் போல். எல்லாம் ஸ்கூல் டைம் போல். எல்லாம் ஸ்கூல் போகிறாங்க, வேலைக்கு போகிறாங்க, நான் மட்டும் தான் ஊர் சுற்றிட்டு இருக்கேன். சே, ஒரு பொறுப்புணர்ச்சியே இல்லையே. ஓய் ஓய் காவ், பிரேக்கெல்லாம் இல்லை என் வண்டியில். ஓ லெஃப்ட்டு லெஃப்டா? அண்ணா ஃபோனை உள்ளே வச்சு வேகமாக நடங்க. இதில் ரைட்டு. பர்ஃபெக்ட் கர்நாடகா. ஏய் இதில் வழி இருக்கா என்ன? ஏங்க இது வந்து பேணுகொண்டா மாதிரி ஃபோர்ட்டுக்குள்ளே தான் ஊரே இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. இங்கே பாருங்க, வாசல்லே ஃபோர்ட்டோட இது இருக்குது. பார்ப்போம் என்ன எப்படி தான் மேப்பு கூட்டு போகுதுட்டு. ஆனால் இந்த ஊர் ஒரு மாதிரி வைப்பாக நல்லா இருக்கு. பின்னாடி பாருங்க மலை, இங்கே பாருங்க ஊரே, ஊருக்கு என்ட்ரன்ஸ்க்கு ஒரு இது நல்லா இருக்கு. டக்குன்னு லெஃப்ட் ரைட் எடுத்துட்டான். எத்தனை கிலோமீட்டர்ஸ்? இன்னும் ஒரு 700 மீட்டர்ஸ் தான் காமிக்குது. வந்துட்டோமா? ஸோ இந்த ஊரில் அப்படியே வச்சுட்டு போகலாம், வேக ஒன்றும் ஆகாது. நடு ரோட்டில் போட்டு வச்சுருவான். இதான் ஃபோர்ட்டா? லெஃப்ட் போக சொல்லுது. ஐயோ அம்மா, இதான் ஃபோர்ட்டா? ஓகே, நான் மேப்பில் பார்த்தேன் நினைக்கிறேன் இந்த இடத்த. எஸ் பார்த்தேன். இங்கே ஒரு போலீஸ் ஸ்டேஷன் ஏதோ இருந்துச்சு, அதுக்கு தப்பிலே விட்டுக்கலாம்னு சொல்லி வண்டி பிளான் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ தான் நான் வருது. வண்டி இங்கே விட்டால் சேஃபாக இருக்குமா? அங்கே நல்லா சேஃபாக இருக்க மாதிரி இருந்துச்சு, இங்கே எப்படி இருக்குன்னு தெரில. இங்கே வர்றான் என்ன? என்ட்ரன்ஸ் எங்கே இருக்குது? ஐயோ என்ன எவ்வளோ கூட்டமாக இருக்குது? ஏன்னா இந்த கூட்டத்தை பார்த்தால எனக்கு அலர்ஜி ஆச்சு. ஓ இந்த குட்டீஸ்ங்க நம்ம இதில் சாப்பிட்டுட்டு இருந்தோம்ல, இவங்க தான் அங்கே இருந்தாங்க.
ஓ இங்கே தான் உங்களுக்கு ட்ரிப்பா? ஐயோ இது இருக்கும் பார்த்தா இவ்வளோ கூட்டமாக இருக்கு. அப்பா செம்ம டிராஃபிக்காக இருக்குது. ஓ இந்த 2 பஸ் யாரும் எடுக்க மாட்டாங்கல்ல தெரில. ஸோ பார்க்கலாம். இப்போ தான் கிளிங்க நிறைய இருக்கு. கிளி வண்டி ஸ்டார்டிங் வச்சு இருக்குது. ஓகே நல்லா இருக்குது. ஃபோட்டோ நீட்டாக இருக்குது. ஆக்சுவலாக டிக்கெட் வந்து ஆன்லைன் டிக்கெட்டான். நான் நேரில் வந்து எடுத்துக்கலாம்னு நினச்சி வந்தால் இங்கே வந்து ஆன்லைன் டிக்கெட்டு. ஸோ எடுத்துகிட்டு இல்லை செம்ம பெருசாக இருக்குது போல. ரோடா கைடு என்னை பார்த்தா கைடு மாதிரியா இருக்குது. கைடான்னு கேட்குறாரு. ஒரு சின்ன பஞ்சாயத்து ஆகி போச்சு. நான் வரும்போது மைக்கை வந்து கெயின் 0ல் வச்சுருக்கேன். அதனால் லவுடாக கேட்கும்னு நினைக்கிறேன். இவ்வளோ நேரம் எடுத்தது ஃபுல்லாக வேஸ்ட்டாக இருக்கும். பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. நான் மேலே போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ಜೋಗದಲ್ಲಿ ಯಾರೋ ಲವರ್ಸ್ನ ಕಾಪಾಡ್ಕೋಯಿ ಸೊಂಟಗಿಂತ ಮುರ್ಕೊಂಡು இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா அப்படி பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். இப்போ நான் பீக்கில் இல்லை, பீக்கோட கொஞ்சம் கீழே தான் இருக்கேன். நான் காமிக்கிற மாதிரி ஆக்சுவலாக அங்கே ஒரு இது இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. அதுக்கு வழி இங்கே போகுது. ஆனால் வந்து இதுக்கப்புறம் வந்து வழி இல்லை. ஸோ அங்கே போக முடியாது நம்மளால். செம்மையாக இருக்குது ஐஸ். மேலேயும் இருக்குது. ஸோ இதில் இருந்து இப்படி போகிற மாதிரி வரும் நினைக்கிறேன். அங்கே ஒரு இது இருக்குது. மேலே உச்சியில் டாப்லேயே ஒன்று இருக்குது. ஸோ அங்கெல்லாம் போக முடியல. ஆள் இருக்கி மாதிரி இல்லை, இல்லைக்கா கல் இருக்கி. இதான் நம்ம வந்த பாதை.
செமையாக இருக்குது. நான் போயிட்டு வந்துட்டேங்க. வியூ பாருங்க, செமையாக சூப்பராக இருக்குது. எல்லா இடத்துலையுமே கீழே வர இடம் ஃபுல்லாக அப்படி தான் இருக்குங்க. ஸோ இது ஒரு கோயில். எல்லா இதுலேயுமே கோயில் இருக்குது, ஆனால் வந்து உள்ள சாமி இல்லை. ஸோ நம்ம அடுத்து எங்கே போகிறோன்னா இறங்கிட்டு இறங்கிது. இங்கே வா, இங்கே வா, இங்கே வா. ஹேய், உள்ளே எத்தனை இருக்கீங்க? இங்கே வா. அங்கே ஒருத்தர் இருக்கான். என்னடா கொலைக்க கொலையாது இன்னொருத்தன். எத்தனை பேர் இருக்கீங்க? வரமாட்டா. நீ தோண்டத்துக்கிட்டு குழச்சிட்டு இருக்க. ஸோ நம்மளோட வண்டிக்கு இங்கே வந்து யூடியூபோட நேம் ஓட்டலான்னு சொல்லி இங்கே சித்திரதுர்க வேலையை போட்டு முடிச்சுட்டு அப்படி ஒரு பக்கத்தில் ஒரு கடையில் வந்து செக் பண்ணிட்டுருக்கேன். ஸோ அண்ணன் போட்டுருக்காரு, போட்டுட்டு ஓட்டிட்டு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். அண்ணா பர்ஃபெக்டாக வெட்டி கொடுத்துட்டாரு. ஸோ அந்த இதுக்கும் நல்லா தெளிவாக இருக்குது, நல்லா இருக்குது. ஸோ கைஸ் அவ்வளோதான். இதுக்கப்புறம் கோலாப்பூர் தான் பெருசாக. கோலாப்பூருக்கு அப்புறம் தான் நம்மக்கிட்ட ப்ளேஸ் இருக்குது. ஸோ கோலாப்பூருமே ஒரு டூரிஸ்ட் ப்ளேஸ்னால நம்ம கோலாப்பூர் போயிட்டு அங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். மேப் படி பார்த்தா 5 மணிக்கு போயிடுவாங்க காட்டுது. 5 மணிக்கு மேலே அங்கே என்னென்ன இருக்கும் பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்களா, என்ன படத்துக்குன்னே தெரியலையே. ஏய் இங்கிலீஷில் அது போடுங்கடா, எனக்கு ஒன்றுமே தெரில. ஸோ டேங்க் ஃபுல் பண்ணியிருக்கேன். எவ்வளோ ஆயிருக்குன்னா 540 ஆயிருக்கு கைஸ். ஸோ இது நம்மளோட செகண்ட் ஃபில். இங்கே வருது, நேராக கோலாப்பூர் போகலாம். நான் எப்படி போவேன்? ஸ்ட்ரெயிட்டாக காமிக்குது, லெஃப்ட்டு தான் நினைக்கிறேன். ஓகே, இந்த ஊர் எனக்கு பிடிச்சிருக்கு ஆக்சுவலாக. நல்லா இருக்குது. ஐ மீன் ஒரு கைண்ட் ஆஃப் க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபோர்ட்டு செம்ம க்ளீனு, பலன்னு இருக்கு. தூத்துக்கிட்டே இருக்கிறாங்க, க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. ஸோ அதனால தான் அப்படி மெயின்டைன் பண்ணுறாங்க போல். ஆக்சுவலாக 20 ரூபாய்க்கு அது செம்ம ஒர்த்து. ஒரு அடல்ட்டுக்கு 20 ரூபா இந்தியனாக இருந்தால். ஃபாரினர்ஸ்க்கு 300 என்னமோ. கேமராவாக இருந்தால் தனியாக. நானும் கேமரா வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கோபுரம் ஊற்றி காமிச்சேன். இதெல்லாம் தேவையில்லப்போ அப்படின்னு பற்றி விட்டாங்க. இதுக்கு கேமராவே மதிக்க மாட்டுறாங்க. சரி ஓகே, நல்லது தான், நமக்கு தான் காசு மிச்சம். என்ன நேராக போக சொல்லுது, லெஃப்ட்டு போக சொல்லுது. இந்த கூகுள் மேப் வந்து ஓகே கண்ட்ரோல் அப்பப்போ ஏதாவது பண்ணி விட்ருது. செயின் லூப் எடுத்துகிட்டு வரல நான். அது இருந்தால் செயின் லூப் மெயின்டைன் பண்ணிடலாமான்னு யோசிச்சு. சரி பார்க்கலாம், எங்கேயாவது செயின் லூப் கிடச்சா வாங்கிக்கலாம். இப்போ தேவைப்படாது, அங்கே கோலாப்பூரில் போயிட்டு வாங்கிடலாம். கோலாப்பூர் தானே அது பேர். அப்பப்போ மறந்துடுறேன் எந்த ஊருக்கு போகிறேன்னு. ஆமாம், அப்போ இந்த நம்ம வண்டி ஓட்டும் போது சைடில் கண்ணாடியாக வரும்ல, நான் எல்லா கண்ணாடியும் பார்ப்பேன். எங்கேயாவது நம்ம தெரிய மாட்டோமா அப்படின்ட்டு எல்லாத்தையும் நான் பார்ப்பேன்.
ஸோ ஹைவேக்கே கொண்டு வந்துருச்சு, நல்லது, சூப்பர். லெஃப்ட்டு இந்த ஹைவேல யார் சொல்லுது? ஓ நைஸ். இன்னொன்று, அந்த ஃபோர்ட்டில் ஒருத்தர் மேலே ஏறினார் பார்த்தீங்கள, அந்த குதிச்சார் பாருங்க லாஸ்ட்டாக, நான் விழுந்துட்டாருன்னு நினச்சிட்டேன். எல்லாம் கத்திட்டாங்க. கடைசி செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் போல் அவருக்கு. டெய்லி ஏறுவார்னு நினைக்கிறேன். செம்ம எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கை. ராக் கிளைம்பிங் சூப்பராக பண்ணார். அது கரெக்டாக அது ஒரு தாட்டி பண்ணிவிட்டு நான் போயிட்டு மேலே போயிட்டு கீழே வர்ற வரைக்கும் அவர் வந்து பண்ணவே இல்லை. அவர் அதே பொசிஷனில் அதே மாதிரி தான் உட்காந்துருந்தார். என்னோடய கெஸ் படி பண்ணலை. நமக்கு ஒரு வாய்ப்பு, அது வந்து கரெக்டாக போனேன். பசங்கள்லாம் உட்காந்துருந்தாங்க. சரி ஃபோட்டோ எடுக்கிறது தான் உட்காந்துருக்காங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நம்ம தான் சும்மா இருக்க மாட்டோமே, ஃபோட்டோ எடுக்க நடுவில் போய் உட்காந்துடலாம் அப்படின்னு சொல்லி உள்ளே கிட்ட போனால், நம்மால் ராக் கிளைம் பண்ண போகிறேன் அப்படின்றாரு. ஆஹா, நமக்கு கிடச்சதுடா கண்டென்ட் அப்படின்ட்டு வீடியோவில் எடுத்துக்கிட்டேன்.